அன்பார்ந்த யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த யூடியூப் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. உங்கள் ஆதரவு தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாக இருக்கும். இப்போ கடந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்கள் சொன்னேன். இப்போ ஜாதகத்தில் ஜாதக யோகங்கள்ங்கிற ஒரு விஷயத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம், இந்த யோகம் தான் ஜாதக யோகங்களில் முதல் தரமான யோகம். இந்த யோகம் ஒரு ஜாதகத்தில் அமைந்துட்டா அந்த ஜாதகன் எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். சரி, இந்த தர்ம கர்மாதிபதி யோகம்னா என்ன அப்படிங்கிறத பாருங்க. ஒரு லக்கணத்திலிருந்து நீங்கள் நேராக லான்னு உங்கள் ஜாதகத்தில் எது போட்டிருக்கோ அந்த லக்கணத்தில் இருந்து லக்கணத்தை ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். 1, 2, 3 எண்ணிட்டே வந்தீங்கன்னா 9ஆம் இடம் எந்த கிரகம் வருகிறதோ அதுதான் 9ஆம் இடம் தர்மஸ்தானம். 10ஆம் இடம் அதற்கு அடுத்த ஸ்தானம் 10ஆம் இடம் கர்மஸ்தானம். இந்த தர்மமும் கர்மஸ்தானம் இந்த அதிபதிகள் ரெண்டும் சேருவதே தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த யோகத்தின் பலன் என்ன அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா, அவர்கள் நிச்சயமாக தர்மவான்களாக இருப்பார்கள், அரசு உத்தியோகத்தில் இருப்பார்கள், சமுதாயத்தில் மிக நல்ல அந்தஸ்தில் உடையவர்களாக இருப்பார்கள், எந்த தொழில் செய்தாலும் அதில் மேன்மை அடைவார்கள். சில பேருக்கு வெளிநாட்டில் கூட ஜீவனம் அமையும். தர்ம கர்மாதி யோகம் அமைந்தவங்க குடும்பத்தில் ஒருத்தர் வெளிநாட்டில் இருப்பாங்க, இல்லை நல்ல அரசு உத்தியோகத்தில் இருப்பாங்க, இல்லை மதிப்பான தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதெல்லாம் பொது விதி. ஆனால் லக்னத்துக்கு லக்னம் கிரகங்கள் அப்படிங்கிற விஷயம் மாறுபடும். இப்போ ஒரு ஜாதகத்தில் மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கோமே. இப்போ மேஷ லக்னத்துக்கு 9ஆம் இடம் குரு, 10ஆம் இடம் சனி. இது ரெண்டும் சேர்ந்தா, சனியும் குருவும் சேர்ந்தா தர்ம கர்மாதிபதி யோகம். இதில் 2 சேர்க்கை பெறணும் அல்லது ஒன்றுக்கு ஒன்று பார்வையில் இருக்கணும். அப்போ தான் அந்த யோகம் செயல்படும். இப்போ மேஷ லக்கணத்துக்கு குரு 9ஆம் வீட்டு அதிபதி 9லே பலம் பொருந்தி 10ஆம் வீட்டு அதிபதி 10லே இருந்தால் கூட அது தர்ம கர்மாதிபதி யோகம்தான். ஆனால் 2 ஆட்சி பெற்றாலும் அதில் முதல் தரமான யோகமானா 2ம் தொடர்பு கொள்ளணும், அதுதான் முக்கியம். இது 2மே இப்போ லக்னத்தோடு தொடர்பு கொள்ளப்போ அந்த யோகத்தை அவங்க முழுமையாக பலம் அனுபவிப்பார்கள். ஏன்னா எந்த ஒரு பாவமும் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளணும் அல்லது லக்னாதிபதியோட சம்மந்தப்படணும். அதுதான் தொடர்புங்கிறது. லக்னத்தை பார்ப்பது, லக்னாதிபதியோட இருப்பது, சம்பந்தம்ங்கிறது இதே அமைப்பு தான். அப்போ இந்த 9, 10 மேஷ லக்னத்துக்கு குருவும் சனியும் தர்ம கர்மாதிபதி யோகம் உள்ளவர்கள். அப்போ மேஷ லக்னத்துக்கு குரு சனி சேர்க்கை பெற்றவர்கள் வாழ்க்கையில் இந்த சனி பாதுகாதிபதிங்கிற ஸ்தானத்தில் அதுக்குண்டான வேலை சிலது செஞ்சாலும் அவர்கள் வாழ்க்கையில் மேன்மையான பலன்களை அனுபவிப்பார்கள். அதை எப்போ அதனுடைய திசா புத்தி காலங்களில் நிச்சயம் அனுபவிப்பார்கள். அப்போ மேஷ லக்கணத்தில் ராசின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ மேஷ லக்கணத்தில் எந்த ராசிக்கு இந்த இது அமையும்னா ராசியை கணக்கு எடுத்துக்க வேண்டியது. ஏன்னா லக்கணத்திற்கு தான் 9, 10 அதிபதிகள் தொடர்பு. அப்படிங்கிற எந்த யோகமே 90% லக்கணத்தை வைத்து தான் யோகத்தை தரும். 2ஆம் தர யோகம் ராசியை வைத்து, அது 2ஆம் தரம் தான். ஆனால் முதல் தரம் என்பது என்னன்னா இதுதான். அப்போ மேஷ லக்கணத்திற்கு இந்த குருவும் சனியும், குரு சனி சேர்ந்த பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது என்னங்க அர்த்தம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த தோஷம் வேறு, இந்த யோகம் வேறு. அப்போ அந்த தோஷத்துக்கு உரிய பரிகாரம் அந்த கோயில்களில் போய் செஞ்சுக்கலாம். திருவிடை மருதூர் போய் அங்கே போய் நம்ம சுந்தர மகாலிங்கேஸ்வரர் கோயிலில் போய் இந்த அதாவது பிரம்மகத்தி தோஷத்துக்கான இதை நிவர்த்தி பண்ணிக்கலாம். தோஷம் வேறு, யோகம் வேறு. தோஷம் என்பது அந்த சம்பந்தப்பட்ட காரகத்துவத்தையோ அதனுடைய பலாபலன்களையோ கெடுப்பது, முழுமையாக நமக்கு கிடைக்காம தடைப்படுத்துவது. யோகம் என்பது அந்த பாவத்தின் பலனை அதிகப்படுத்தி கொடுப்பது அல்லது அதை சிறப்பாக கிடைக்க செய்வது. இதுதான் யோகத்திற்கும் தோஷத்திற்கும் உள்ள வித்தியாசம். அப்போ இந்த சனி குரு சேர்வது பிரம்மகத்தி தோஷம். அதுக்கு உண்டான பரிகாரங்கள் நீங்கள் செய்துக்கிட்டால் இந்த முழு பலனை, தர்ம கர்மதி யோகத்தின் முழு பலனை ஜாதகர்கள் அடையலாம். சரி, ரிஷப லக்கணத்துக்கு இந்த எல்லா லக்கணத்துக்கும் 2 கிரகம் தர்ம கர்மாதிபதி யோகத்துக்கு வரும். இந்த ரிஷப லக்கணத்துக்கு சனி ஒருவர் தான். அப்போ ரிஷப லக்கணத்துக்கு சனி ஒருத்தரே 2க்கும் ஆதிபத்தியம். அவருக்கு 2 வீடு. அவருக்கு அப்படி எடுத்துங்க, 2 மனைவி மாதிரி அவருக்கு 2 வீடு. இந்த ரிஷப லக்கணம் டபுள் வச்சுக்கோங்க. அப்போ அந்த சனி தர்ம கர்மாதிபதி யோகத்தை சனி ஒருவரே செய்வார். அப்போ ரிஷப லக்கணத்துக்கு மட்டும் சனி கெடாமல், நீச்சம் அடையாமல், கெட்டு விடாமல் இருந்துட்டா அந்த யோகத்தை, அதை விட சனி தசை, அந்த ரிஷப லக்கணத்துக்கு சனி தசையை விட யோகமான திசை எதுவுமே கிடையாது. அதுதான் அவன் வாழ்க்கையில் உயர்த்தி பிடித்தோடு. எந்த சாதாரண நிலைமையில் அந்த ஜாதகன் பிறந்திருந்தாலும் அது யோகத்தை தரும். சனி பகவான் ரிஷப லக்கணத்துக்கு. சரி, அடுத்தது மிதுன லக்கணம். இந்த மிதுன லக்கணத்திற்கு சனியும்
குருவும். அப்போ பாருங்க, மேஷ லக்கணத்துக்கு சனி குரு, மிதுன லக்கணத்துக்கு சனி குரு தான். இப்போ இந்த ரெண்டுக்கு மட்டும் பிரம்மகத்தி தோஷங்கிற ஒரு யோகத்தில் தோஷமும் வருகிறது. அப்போ யோகத்தை பங்கப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த 2 லக்கணத்துக்கும் உண்டு. அப்போ இந்த 9, 10 சிறப்பு இவங்கெல்லாம் திருவிடை மருதூர் போய் சேர்ந்துக்கிட்டா ரொம்ப நல்லது. இதில் 9 கூடிய சனி 10ல் குரு ஆட்சி பெற்று அங்கே இருந்தாலும் முழு அளவில் யோகம் செயல்படும். சனி கும்பத்தில் ஆட்சியில் இருக்க குரு சேர்ந்தாலும் யோகம் தரும். இதே குரு சனி மகரத்தில் சேர்ந்தா தர்ம கர்மாதிபதி யோகம் வராதானா வரும். ஆனால் நீச்சம், பாக்கியாதிபதி 8ல் மறைவு, 10ஆம் இடத்து அதிபதி 8ல் நீச்சம். அப்போ அந்த யோகம் முழுமையாக செயல்படாது அவர்களுக்கு. அந்த தர்ம கர்மதி யோகத்தை ஓரளவு செய்யும், முழு பலனை கிடைக்காது, பெரிய அளவில் கிடைக்காது. ஆனால் மிதுன லக்கணத்துக்கு இந்த 9, 10 இப்படி அதாவது கும்பத்தில் அல்லது மீனத்தில் சேர்க்கை பெறுவது சிறப்பு. இங்கே சேர்க்கை பெறுவதுன்னா வேற இடத்துல சேர்க்கை பெற்றால் சிறப்பு இல்லைன்னா எங்கு இந்த கிரகம் சேர்ந்தாலும் சிறப்பு தான். ஆனால் இங்கே ஆட்சி உச்சத்தில் இருக்கிறப்ப முதல் தரமான ராஜயோகம். தர்ம கர்மாதிபதி யோகத்தின் பலன்களை சொல்ல பக்கங்கள் போதாது, நாள் கணக்காக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தர்மம், புண்ணியவான், கோயில் குளம், அப்படிங்கிற தர்ம காரியங்கள் செய்வது, சமுதாயத்தில் ஒரு மதிக்கத்தக்க அந்தஸ்தில் இருப்பது, பொதுநல தொண்டு நிறுவனங்களில் தலைவராகவோ அல்லது பெரிய பொறுப்பில் சமூக ஆர்வலராக இருப்பது, கோவில் திருப்பணிகள் செய்தல், இப்படி எத்தனையோ விஷயங்களை தர்ம கர்ம யோகத்துக்கு செய்யலாம். ஜீவனம் மிக நேர்மையான முறையில் ஜீவனம் செய்வார்கள். தொழில் தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தில் உள்ளவர்கள். அவங்க ஒரு சம்பளத்துக்கு வேலை செஞ்சால் கூட வாங்குகிற சம்பளத்துக்கு மிக உண்மையாக உழைப்பார்கள். முதலாளியாக இருந்தால் கூட தொழில் தர்மத்தை கடைபிடிப்பார்கள், தரத்தை கடைபிடிப்பார்கள். இந்த 9, 10 சேருதுங்கிறத விட எங்கெங்கெல்லாம் தாரக மந்திரமாக வச்சுருக்காங்களோ அவங்ககிட்டலாம் 9, 10 தொடர்பு இருக்கும். சனி இப்போ குரு தொடர்பு இருக்கும். இதெல்லாம் தரத்தின் தாரக மந்திரங்கள் இந்த 2 கிரக சேர்க்கை. அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்பு உள்ளவங்களுக்கு அது 9, 10 சேர்த்துட்டு அது மிகுந்த சிறப்பு. அதற்கு அடுத்தபடியாக கடக லக்கணம். இந்த கடக லக்கணத்துக்கு 9, 10ன்னா குருவும் செவ்வாய். கடக லக்கணத்திற்கு 9ஆம் பாவம் குரு செவ்வாய் அப்படிங்கிற விஷயம். கடக லக்கணத்திற்கு 9ஆம் இடம் குருவோட தனுசு அந்த மீனம், 10ஆம் இடம் செவ்வாய். அப்போ இது 2 லக்கணத்தோட சம்மந்தப்பட்டுட்டா யோகம் என்றால் அப்படி ஒரு யோகம். லக்னாதிபதியோட 10ஆம் இடமான சந்திரன், லக்னாதிபதி சந்திரனோடு 10ஆம் இடமான செவ்வாய் சம்மந்தப்பட்டாலும் யோகம்தான். ஆனால் குரு அங்கே தொடர்பு இல்லாமல் மறைஞ்சிடுச்சுன்னா அந்த கிடைத்த யோகம் முழுமையாக நிற்காது. அதை மட்டும் நீங்கள் ஜாதகத்தில் கணக்கு பார்த்துக்கணும். ஒரு 9ஆம் பாவாதிபதி பாக்கியாதிபதி 8ல் மறைந்தால் ஒரு மனிதனுடைய பாக்கியம் எதை வேணால் எடுத்துக்கலாம். தாய் தந்தையர் எடுத்துக்கலாம், மனைவியை எடுத்துக்கலாம், குழந்தைகள் எடுத்துக்கலாம், சமுதாய பொதுத்துறையில் இருக்கிறவங்களை எடுத்துக்கலாம், சமுதாய அந்தஸ்து, புகழ், கௌரவம், இந்த மாதிரி தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அதில் பாக்கியாதிபதி மறைஞ்சிட்டான், இதில் எல்லாத்துலேயும் அவனுக்கு பிரச்சனை தரும். அவன் என்ன கொடி கட்டி பிறந்தாலும் சரி, நாட்டுக்கு ராஜாவாக இருந்தாலும் சரி, இவன் தான் அரசன் அப்படின்னு இருந்தால் கூட இந்த மாதிரி விஷயங்கள் அவனுக்கு பாதிப்பை தந்தே தீரும். எந்த அளவுக்கு யோகத்தை அவன் பெறுகிறானோ அந்த அளவிற்கு அவன் அவமானத்தையும் சந்திப்பான், அல்லது வளர்ச்சியை சந்தித்த அளவுக்கு வீழ்ச்சியையும் சந்திப்பான். இந்த கடக லக்கணத்துக்கு இந்த யோகாதிபதியான பாக்கியாதிபதி 8ல் மறைந்து விட்டால், அப்போ செவ்வாய் 9, 10 தொடர்பு கொள்ளணும்னா அந்த இடத்துல தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யாது. அப்போ இந்த கிரகம் மறைந்திருக்கிற அமைப்பு இருப்பவர்கள் தான் கிடைச்ச பாக்கியத்தையோ பதவிகளையோ பாதிக்கப்படுவார்கள். சரிங்க, இது 2 இணைஞ்சிருந்துட்டா என்னென்னா அசைக்க முடியாத யோகம் தான். ஏன்னா 2 நட்பு கிரகங்கள், பகை கிரகம் அல்ல, 2 நட்பு கிரகங்கள் குருவும் செவ்வாயும். அவங்க மிகப்பெரிய நல்ல கோயில் குளம் கட்டுறவங்க, சிறந்த முருக பக்தர்கள், தெய்வ பக்தர்கள் அந்த மாதிரி இருப்பாங்க, இறக்க சுபாவம் உள்ளவர்களாக இருப்பாங்க, நிறைய சமுதாய பணி செய்வர்களாக இருப்பாங்க. தன்னுடைய சமுதாயம்னா அவங்க குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவங்க சமுதாயத்தில் மதிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அவங்க குடும்ப பாரம்பரியம் தலைமுறைகளில் இவர் மதிக்கத்தக்கக்கூடிய கௌரவமான முறையில் வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும் இந்த கடக லக்கணத்துக்கு 9, 10. சிம்ம லக்கணம். இந்த சிம்ம லக்கணத்திற்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 9ஆம் வீடு அப்படிங்கிறது மேஷம், செவ்வாய், 10ஆம் வீடுங்கிறது சுக்கரன். அப்போ இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை தர்ம கர்மாதிபதி யோகத்தில் முதல் தரமான ராஜயோகத்தை தரக்கூடியது. இதோட லக்னாதிபதியான சூரியனும் சேர்ந்துட்டால் அதை விட யோகமான அமைப்பு எதுவுமே இல்லை. செவ்வாய் சுக்கரன் சேர்ந்தா காதல், கலப்பு இந்த மாதிரி விஷயம்லாம் வருது, அல்லது காதல் ஏற்படுதா, பெண்கள் விஷயத்தில் பலகீனம் இல்லையா, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை தரலையா அப்படிங்கிறது வேறு. ஆனால் இந்த யோகம்ங்கிறது 9ஆம் இடம்னா இந்த ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, சமுதாயம், நற்பணி, இஷ்ட தெய்வம், பொதுநல காரியங்கள் ஈடுபாடு, மதிப்பு, மரியாதை, கௌரவம்,
இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தர்றது, புகழ், அந்தஸ்து, இந்த மாதிரி அத்தனையும் தரக்கூடியது 9ஆம் இடம். 10ஆம் இடங்கிறது கர்மம். கர்மம்னா நீங்கள் கர்மா செய்கிறதுன்னு நினைக்காதீங்க. அவன் செயல், கர்மான செயல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அவன் இந்த உலகத்தில் 9, 10 சேர்ந்தவன் இந்த பிறவியில் தான் செய்யக்கூடிய கர்மாக்களை சிறப்பாக செய்வான். தாய் தந்தையரை மதித்து நடப்பான். தாய் தந்தையருக்கும் தன் குடும்பத்தாருக்கும் தன் சமுதாயத்திற்கும் செய்ய வேண்டிய பணிகளை மிக மன நிறைவோடு செய்வான். இப்படி எல்லா இதையும் எடுத்துக்கலாம். எந்த தொழிலை செஞ்சாலும் மன நிறைவோடும் உண்மையாகவும் இருக்கக்கூடியவனாக இருப்பான். இப்போ இது ஒவ்வொரு லக்கணத்துக்காக நான் சொல்லிக்கிட்டு வரேன், ஒவ்வொரு கிரகத்தையும் வச்சு சொல்லிக்கிட்டு வரேன். அந்த சிம்ம லக்கணம்னா 9, 10 இவங்க தான், தர்ம கர்மாதிபதி யோகம் இவங்க தான். இவங்க எங்கு சேர்ந்தாலும் இந்த பலன் இருக்குமானா நிச்சயமாக இருக்காது. ஆட்சி உச்சத்தில் இருக்கப்ப அந்த பலன் வேறு, இதே கிரகம் மறைவுஸ்தானத்தில் ஏற்பட்டுடுது. இப்போ செவ்வாயும் சுக்கிரனும் 3ஆம் பாவத்தில் இருக்குது, 8ஆம் பாவத்தில் இருக்கப்ப இந்த யோகம் ஒவ்வொரு இதுக்கும் சொல்கிறேன். தர்ம கர்மாதிபதிகள் மறைந்து விட்டாலோ, நீசம் பெற்று விட்டாலோ, பலம் குறைந்து விட்டாலோ இந்த தன்மையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். யோக பலன்கள்லாம் குறைவாக இருக்குமே ஒழிய நடக்காமல் போகாது. அந்த லெவலுக்கு அந்த கிரகத்தினுடைய தன்மைக்கு அது நடக்கும் அப்படிங்கிறது தான். அவங்கவுங்க எப்படி வசதி வாய்ப்பு தக்க மாதிரி வாகனத்தை வச்சுக்கிறாங்க, ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் ஆட்சி உச்சத்தில் இருந்தால் ஒரு பலனையும், நட்பு வீட்டில் இருந்தால் ஒரு பலனையும், மறைவில் இருந்தால் ஒரு பலனையும் செய்யும். அதனால் செவ்வாய் தர்ம கர்மதி யோகம் இருக்குது என் ஜாதகத்தில் அப்படின்ட்டுலாம் நம்ம இந்த உயர்தர ராஜயோக பலன்கள்லாம் கிடைச்சிடணும்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் ஆட்சி உச்சத்தில் இருக்கணும், பலமாக இருக்கணும். அப்போ தான் இந்த யோகம் முழுமையாக செயல்படும். மறைந்து விட்டால் அந்த யோகம் செயல்படாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கங்க. ஆனால் இந்த தர்ம கர்மதி யோகத்துக்கு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, இது மறைவு பெற்றாலும் தர வேண்டிய பலன்களை நிச்சயமாக ஓரளவுக்கு தரும். அதில் மாறவே மாறாது. அதாவது அந்த பலனை தராமலே போகாது, அது நிச்சயம். இதற்கு அடுத்தது கன்னியா லக்னம். கன்னியா லக்னத்துக்கு சுக்கிரனும் புதனும் தர்ம கர்மாதிபதி யோகம். இதில் சுக்கிரன் ஆட்சி பெற்றுட்டாரு, 10ஆம் இடம் ஆட்சி பெற்றுட்டாருன்னா மிகுந்த சிறப்பு. இதில் லக்னாதிபதி புதன் ஆட்சி பெற்றுறாரு. அப்போ இந்த தர்ம கர்மாதிபதியில் லக்னாதிபதியாக 10ஆம் இடமா வராது. அப்போ அந்த லக்னாதிபதியை 10 கூடையனா வர்றப்ப புதனும் சுக்கிரனும் 2ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி, லக்னத்தில் இருந்தாலும் சரி, கன்னியா லக்னத்திலே இருக்கு அப்படின்னா கூட சுக்கிரன் நீச்சம் தானே. பாக்கியாதிபதி நீச்சம் அடைஞ்சிட்டாருன்னா லக்னத்தில் புதன் ஆட்சி பெற்றுட்டா நீசபங்க ராஜயோகம் அப்படி எடுத்துக்கலாம். இல்லை 9 ரிஷபத்திலையும் அங்கேயும் ஆட்சியில் இருக்கனாலும் அது சிறப்பு. இங்கே லக்னத்தில் புதன் 2 சுக்கிரனாலும் சிறப்பு. சுக்கிரன் உச்சம் பெற்று புதனும் அங்கே 7ஆம் வீட்டில் இருந்தாலும் சிறப்பு எங்கள் மீனத்தில். இப்படி அப்போ இந்த யோகங்கள்லாம் முதல் தரமான ராஜயோகங்கள் கன்னியா லக்னத்துக்கு. இதற்கு அடுத்தது ரிஷப லக்னம், துலா லக்னம். துலா லக்னத்துக்கு புதனும் சந்திரனும் இது தர்ம கர்மாதிபதி யோகமாக வந்தாலும் கூட, அதாவது 9ஆம் இடமான புதனும் 10ஆம் இடமான சந்திரனும் நல்ல அமைப்பில் தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்தால் கூட இதனோட மட்டும் மாந்திங்கிறது சேர்ந்துடக்கூடாது. அப்போ மாந்திங்கிறது சேர்ந்துட்டு அவங்க குடும்பத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், அங்ககீனம் உள்ளவர்கள், அல்லது உடல் ஊனமுற்ற, அதான் அங்ககீனம், அந்த மாதிரி அறிவாற்றல் எல்லா அறிவாற்றலில் இருக்கு. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா படித்தே மனநலம் பாதிக்கப்பட்டுருவாங்க. படித்த படிப்பு அப்படியே ஒரு பெரிய அறிவாளியாக இருப்பாங்க, பாதிக்கப்பட்டுருவாங்க. இந்த ஒரு விஷயம் இங்கே வரும். அல்லது புதன் சந்திரன் இருந்தால் எழுத்துத்துறை, கற்பனை வளம், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் யோகத்தில் இருப்பாங்க. ஆனால் திருமண வாழ்க்கையில் தோல்வியை சந்திப்பாங்க. அல்லது மது பழக்கமுடையவர்களாக இருப்பார்கள். ஏதாவது ஒரு மைனஸ் பாயிண்ட்டை கொடுத்துரும். அப்போ தர்ம கர்ம யோகம் தானே தரணுங்கிறதுனா இந்த புதனும் சந்திரனும் சேர்க்கை பெறுவதனால் வரக்கூடிய பாதகம் இது. இந்த லக்னத்துக்கு மட்டும் புதன் சந்திரன் சேர்க்கை இந்த மாதிரி அமைப்பை கொடுத்துருக்கு. ஏன்னா தந்தை மகன் உறவு அதை பாதிக்குது. ரெண்டும் ஒரு பகை இந்த விஷயத்தில். புதனுக்கு சந்திரன் பகையா, சந்திரனுக்கு புதன் பகையா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கவே வேண்டியதில்லை. ஏதோ ஒன்று அந்த பகையை நினைவுபடுத்தும் புதன் சந்திரன் சேர்க்கை. அது மற்ற இடத்துல இருந்தாலும் இருக்கும். ஆனால் இந்த லக்னத்துக்கு மட்டும் இந்த விஷயம் மிக மிக சரியாக செயல்படும். என்னத்தான் யோகத்தை கொடுத்தாலும் இந்த விஷயத்தில் இப்படி பாதிப்பை கொடுத்துரும். இதற்கு நான் உதாரணம் ஒரு விஷயம் சொல்கிறேன், பேரை சொல்ல. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் அவர் மிகப்பெரிய தொழிலதிபர், கல்லூரியில் நடத்துகிறாங்க, மருத்துவமனையில் நடத்துகிறாங்க. அவர்களுடைய அப்பா காலத்தில் அவரும் பெரிய புகழ் பெற்றவர். இப்போ அவர் இல்லை. அவர் அந்த நிறுவனத்தை இப்போ ஒரு மகன் நடத்திட்டு இருக்காரு. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்புகிறேன். அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை ஒரு 12 வயசு வரைக்கும் கொஞ்சம் உருவ தோற்றத்தில் வித்தியாசமாக வளர்ச்சி இல்லாமல் இருந்தது. ஆனால் அந்த குழந்தை பிறந்து 12 வருஷத்தில் அசுர வளர்ச்சியில் அவர் வந்தார். இன்றைக்கி அந்த தமிழ்நாட்டில் அந்த கல்லூரி மிக புகழ்பெற்ற நிறுவனம். அந்த பையன் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்ததை அவருடைய எடுத்து அந்த குழந்தை வளர்த்த உறவினர் என்கிட்ட சொல்லியிருக்கார். அவர் ஜாதகத்தில் இப்படி இருந்ததுன்னு அதை நான் ஒரு முறை பார்வை பார்த்துருக்கேன். அந்த பையனும் இறந்துட்டான். ஆனால் அந்த அமைப்பு உள்ளது. அப்படியே அவன் தேசச்சே அப்படி இருக்கு. சில பாருங்கள், சிலர் இந்த மாதிரி புதன் சந்திரன் மாந்தி கிரக அமைப்பு உள்ளவங்க, சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா உடல் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் முகம் தேசச்சா இருக்கும், அறிவாற்றல் உள்ளவங்களாக இருக்கும். இதுக்கெல்லாம் இந்த புதன், அதான் முன்னாடி அந்த குருச்சந்திரத்தில் ஒரு கதை சொன்னேன்.
அப்போ இந்த புதனும் சந்திரனும் தந்தை மகன் உறவில் இருப்பவர்கள். புதன் என்பது ஒரு அலிகிரகம், அதோட அறிவாற்றல் உள்ள சந்திரன் சேரும் பொழுது, இந்த மாந்தியும் சேரும் பொழுது, புதன்னா ஒளி, வித்தையில கெட்டிக்காரத்தனம், திறமை, அறிவாற்றல் எல்லாத்தையும் தந்துடும். சந்திரன்னா தேச பொலிவு. ஆனால் இதோட மாந்தி சேர்றப்ப இந்த விஷயத்தை, அப்போ இந்த தர்ம கர்மதி யோகத்தில் இது ஒரு பாதிப்பு இந்த லக்னத்திற்கு உண்டு அப்படிங்கிறத நினைவுபடுத்துறதுக்காக இதை சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி துலா லக்னத்தில் இருக்கவங்க தான் தர்ம கர்மதி யோகம் இருக்குது நமக்கு எல்லாருக்குன்னு நினைச்சிடாதீங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சந்திப்பார்கள். பொதுவாகவே புதன் சந்திரன் மாந்தி சேர்க்கை இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுத்தே தீரும். அது அந்தந்த கிரகத்தினுடைய சேர்க்கை, பலம், நீசம், உச்சம், அதை பொறுத்து அந்த பலன்களை நிச்சயமாக செய்யும். புதன் சந்திரன் மாந்தி, பெரும்பாலும் புதன் சந்திரன் சேர்க்க உள்ளவங்க பாருங்க திறமைசாலிகளாக இருப்பாங்க. வித்தை, எழுத்து, கற்பனை வளம் எல்லாத்துலையும். ஆனால் அவர்களிடம் ஒரு மைனஸ்னா இந்த மாதிரி ஒரு குணம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ இதெல்லாம் இந்த தர்ம கர்மதி யோகத்தை பங்கப்படுத்தும். ஆனால் செய்ய வேண்டிய நன்மைகளை செய்தே தீரும். இந்த மாதிரி ஒரு மன உளைச்சலை இந்த கிரக அமைப்புகள் இந்த லக்னத்திற்கு செய்யும். சரி, அதுக்கு அடுத்தது விருச்சிக லக்னம். இந்த விருச்சிக லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் தான் தர்ம கர்மாதிபதி யோகம். அப்போ இந்த சூரியனும் சந்திரனும் சேர்க்கை பெற்றால் அமாவாசை யோகம்னு ஒன்று வருது. அது எப்படி பரவாயில்லையானா, இந்த அமாவாசை யோகத்தில் பிறந்துட்டாங்க அப்படின்னா விருச்சிக லக்னத்துக்காரங்க விருச்சிக லக்னமாக இருந்து அமாவாசை யோகமாக இருந்தால் கொஞ்சம் கூட கவலையப்பட வேண்டியதில்லை. அதை விட யோகமான நிலை எதுவுமே கிடையாது. ஆனால் இதில் ஒரு சிறு பாதிப்பு என்னன்னா, இந்த கிரகண தோஷ நாட்களில் விருச்சிக லக்னத்தில் இதே மாதிரி அமைப்பு உள்ளவங்க பிறந்தா, ஒரு விருச்சிக லக்னத்தில் ராகுக்கேது இருந்து சூரியன் சந்திரன் லக்னத்தில் சேர்க்க பெற்றாலும் 7ஆம் வீட்டில் இருந்து பௌர்ணமி யோகத்தில் பிறந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகம். ஆனால் அது ராகுக்கேதுவோட இருக்கிறப்ப கிரகண தோஷத்தில் சேர்றப்ப அந்த அவன் வளர்ச்சியை பார்க்க தாய் தந்தையர் இருந்து பெருமைப்பட வாய்ப்பில்லை. அல்லது தாய் தந்தை பிரிந்து விடுகிறார்கள், அல்லது இவங்க ஒரு பெரிய வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனையை சந்தித்து சட்ட சிக்கலை சந்திச்சு தான் அந்த யோகம் அவர்களுக்கு சித்திக்கிறது. இது அனுபவத்தில் நான் கண்ட உண்மைதான். இதை நான் ஜாதகத்தில் பல விஷயத்தில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கேன். இதுவும் சரியாகவே வருகிறது. இதெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள்லாம் சரியாக இருக்கா இல்லையாங்கிறத ஒப்பிட்டு பார்த்துங்க அப்படிங்கிறது. இதற்கு அடுத்தது தனுசு லக்கணம். இந்த தனுசு லக்கணத்திற்கு 9, 10 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும். பொதுவாகவே சூரிய புதன் எங்கு சேர்ந்தாலும் அதற்கு பெயர் புத ஆதித்ய யோகம். அவர்கள் ஏதாவது ஒரு துறையில் நிபுணத்துவம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இதில் ஏதாவது ஒன்று ஆட்சி உச்சத்தில் இருக்கும். பெரும்பாலும் சூரியன் புதன் சுக்கிரன்கிறது இணைந்தே தான் இருக்கும். அதாவது சேர்க்கை 3 கட்டத்துக்குள்ளே இருக்கும். அதாவது அதிகபட்சம் 90 டிகிரிக்குள்ளே இருக்கும். ஏதோ ஒரு சில பேர்த்துக்கு 100 டிகிரியை தாண்டலாம். ஆனால் பெரும்பாலும் இந்த சூரியன் புதன் சுக்கிரன் என்பது 90 பாகைக்குள்ளேயே தான் இணைவில் இருக்கும். இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அப்போ இந்த தனுசு லக்கணத்திற்கு 9ஆம் இடம் சூரியன், 10ஆம் இடமான புதன் இது சேரும் பொழுது அதை லக்னாதிபதி குரு பார்வை செய்தால் அவர்களோடு சேர்ந்தாலோ மிகப்பெரிய ராஜயோகம். சமுதாயத்தில் மிக கௌரவமான அந்தஸ்து, கௌரவமான உயர்நிலை வாழ்க்கை, சிவராஜயோகம். கோயில் குளம் செய்பவர்கள், கோயில் திருப்பணி செய்பவர்கள், கோவிலில் முன்ன நின்று பரிவட்டம் பெறுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி யோகம் முழுமையாக சித்திக்கும். இவர்களெல்லாம் இந்த மாதிரி, அதே மாதிரி தங்க வியாபாரம் செய்பவர்கள், தங்க நகை கடை வச்சிருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த யோகம் அமைஞ்சிடுச்சுன்னா மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு நன்மை பிறக்கும். இது மாதிரி இதில் ஏன்னா குருவும் சூரியனும் சேர்ந்தா நெருப்பு, பொண்ணு மாதிரி ஜொலிக்கிறது. அப்போ இவர்களுக்கெல்லாம் இந்த நிறம் கூட அப்படி அமையலாம், இலக்கணத்தோடு சம்மந்தப்பட்டுடுச்சு. அப்போ இந்த குரு சூரியன் சேர்ந்தா சிவராஜ யோகம் அப்படிங்கிற யோகம் முழு அளவில் கிடைக்கும். சூரியன் புதன் அப்படிங்கிறது நிபுணத்துவ யோகம், புதாதித்ய யோகம், குரு சூரியன் சிவராஜ் யோகம், இந்த 3ம் இந்த லக்னத்துக்காரர்களுக்கு சேரக்கூடிய முழுமையான யோகம்.